நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ மகளே, வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. போன வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ஓட்டு போடுறது முக்கியம்தான். ஆனால் இந்த ஓட்டை பல வழியில் திருடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி என்ன மாதிரியானலாம் திருடுறாங்க, என்ன மாதிரியான திருட்டெல்லாம் நடந்திருக்கு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, ஏன்னா ஓட்டு நம்ம போட்டுருவோம், போனோம்னா நம்ம போகாமே நம்ம ஓட்டை போடுறது திருடுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி எந்த மாதிரிலாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்க நிறைய பேருக்கு நாங்கள் இங்கேருந்து ஓட்டு போட முடியுமான்னு என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதற்கான தகவல்கள் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன மாதிரியான தில்லுமுள்ளு நடக்குதுன்னு தெரியும், நீங்கள் தடுக்க முடியும். நீங்கள் தடுத்தா மட்டும்தான் ஓட்ட தளபதிக்கு போட முடியும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தெரியும், நான் அரபு நாட்டில் இருந்து தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். எஸ், கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நான் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுனா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஃபஸ்ட்டு, எத்தனை டைப் ஆஃப் ஓட்டு முறை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம எல்லாம் ஊரில் இருக்கோம் அப்படின்னா நம்ம பூத்தில் போயிட்டு டைரெக்டாக ஓட்டு போடுற ஒரு முறை, அது ஒன்று. சரி, ஊரில் இல்லைப்பா, அவர் வேறு எங்கேயோ இருக்கிறாரு, அவர் எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரண நபர்களாக எங்கேயோ இருந்தீங்கன்னா உங்களால் ஓட்டு போட முடியாது. ஆனால் இதே நீங்கள் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து அவங்க தபால் மூலிமா ஓட்டு போட முடியும். போஸ்டல் ஓட்டுன்னு வைங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த ஓட்டு இது 2 முறை. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கவங்க ஓட்டு போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதற்கான ஆப்ஷனை இன்னி வரைக்கும் இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி தரல. ஆனால் பிலிப்பினோ நாட்டில் இருக்கவங்களுக்கு இங்கேருந்து அவங்க ஓட்டு போட முடியும். இங்கே எம்பசியில் போய் அவங்க யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு போட முடியும். ஆனால் நம்ம நாட்டிலலாம் அது ஏற்படுத்திலாம் தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே இருந்தோம்னா ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு தெரியும். அப்படியே போட்டாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுங்களுக்கு போட மாட்டோம்ல. அப்போ அந்த ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அதெல்லாம் ஏற்படுத்தி தரல. ஸோ இப்போ இதில் எந்த மாதிரியான திருட்டுத்தனம்லாம் இந்த ஓட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு காரைக்குடியில். அதோடய நம்ம கனெக்ட் பண்ணி பேசுவோம். பெற்றவங்க எங்கள் அப்பா அம்மா இவங்ககிட்ட எதுவுமே புரியாது அவங்களுக்கு. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, போடாத கையை வச்சு ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, அங்கே தான் ஓட்டு போடுவோம், ஏன் இங்கே ஓட்டு போடுவேன்னு கேட்டதுக்கு எங்கே ஒன்றுமே பதில் சொல்லாமல் கையை பிடிச்சி அமுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க பூத்தை போனாலும் ஒருத்தர் கூட பொண்ணுவோம் பையன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த தபால் ஓட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி நடக்குமா அப்படிலாம் கிடையாது. அது ஆல்ரெடி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தபால் ஓட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வயசானவர்கள்ட்ட கேட்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த தபால் ஓட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலத்திலேருந்து போடுறவங்களும் ப்ளஸ் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரொம்ப வயது முதிர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களால பூத்துக்கு ஓட்டு போட முடியாது அப்படின்னும் போது இந்த BLO ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப வயசானவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வீடுகளில் போயிட்டு அவங்க வாக்கை யாருக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வரணும். அப்போ இந்த மாதிரி வாக்கு வாங்கினதுல தான் இப்போ ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அதை அந்த வீட்டு பெண்மணி ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயதானவர்கிட்ட போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கும்போது அவர் தமிழக வெற்றி கழகம் அங்கே நிற்கக்கூடிய பிரபு அப்படின்றது ஓட்டு போடுறதுக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கேருந்து அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க, கை சின்னத்தில் டிக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஓட்டு கை சின்னத்தில் டிக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அது கைக்கு தான கணக்கில் போகும், தமிழக வெற்றி கழகத்துக்கு விசிலுக்கு வராது. அப்போ இதை அவங்க முறையை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, BLO ஆஃபீஸர்ஸ் போகும்போது அந்த தொகுதியில் எத்தனை கட்சிகள்லாம் வேட்பாளர்களாக நிற்கிறாங்களோ அத்தனை கட்சி BLO ஆஃபீஸர்ஸும் அட்லீஸ்ட் அதில் பங்கு பெறணும், ஒருத்தராது அந்த குழுவில். அது கூட காவல்துறையும் போவாங்க. அங்கே போகும்போது ஓட்டு வாங்குகிற இடத்துல அந்த வயதானவர்கள்கிட்ட டைரெக்டாக கேட்கக்கூடாது. அவங்க பக்கத்தில் அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள்கிட்ட சொல்லி தான் பேச வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சுயநலவு சரியாக தெரியாது, என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க ஒருவேளை விசிலுக்கு போடணும்னு நினைப்பாங்க, கடைசியில் பார்த்தா வேறு எங்கிட்ட கொண்டு போய் போட்டுருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க மறந்துடுவாங்க. அப்படின்னும் போது இதெல்லாம் வச்சு அதே மாதிரி இந்த கள்ள ஓட்டு போட்டுருவாங்கன்றதுக்காக அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்களும் அதை பார்க்கணும். ஓகே, இவர் கரெக்டாக தான் டிக் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் நடைமுறை. இந்த மாதிரி எந்த நடைமுறையுமே ஃபாலோ பண்ணாமல் நேராக போயிட்டு
அவர்கிட்ட கேட்டதுன்னா அவருக்கு பிரபுன்னு சொன்னால் இவங்க கை சின்னத்தில் ஓட்டு போட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1500 தபால் வாக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்க போல இருக்குது. இப்போ இந்த 1500 வாக்கும் யாருக்கு போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு வாக்கை பிரபு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவர் வந்து இது மூலமே ஆக்ஷன் எடுத்து இந்த ஓட்டு உண்மையாலுமே மாற்றி போட்டிருக்கு, அந்த பிஎல் ஆஃபீஸர்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றது ப்ரூவ் ஆச்சுன்னா அத்தனை தபால் வாக்கும் அந்த இடத்துல செல்லுபடியாகாது, திருப்பியும் வந்து போடணும். அப்படின்னும்போது அந்த போடும்போது தமிழக வெட்டிக்கழகத்தை சார்ந்த பிஎல் ஆஃபீஸர்ஸும் கூட போவாங்க. இந்த வாட்டி எந்த ஒரு தகவலுமே கொடுக்காம இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலையை, கேவலமான வேலையை திமுகவும் காங்கிரஸும் பாஜக அதிமுக எல்லாமே செய்வாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பயம், மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம எவ்வளோ இலவசங்களை அறிவித்தாலும் இன்றைக்கி மக்கள் இலவசத்தை நாடி போகல, இன்றைக்கி அவங்க ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறாங்க, மாற்றத்தை தேடி போகிறாங்க, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை நோக்கி போகிறாங்க, வசதியை நோக்கி போகிறாங்க அப்படின்ற அந்த புரிதல் இந்த அரசியல் திருடர்களுக்கு வந்துருச்சு. அதனால இந்த பயத்தில் என்ன மாதிரியான ஓட்டெல்லாம் எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணுமோ அத்தனை வகையிலையும் அவங்க வந்து அதை பயன்படுத்த பார்ப்பாங்க. அதில் ஒரு வகை தான் இப்போ காரைக்குடியில் நடந்த இந்த இன்சிடென்ட். இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். ராமநாதபுரம் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கேன், தெற்கு தொகுதி. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 3200 நியூ ஓட்டர் ஐடி வந்திருக்கு. நேத்திக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் போஸ்ட் விமன் கிட்ட ஒரு 180 சொச்சம் ஓட்டர் ஐடி போயிருக்கு. அவங்க ஒவ்வொரு பூத்துக்கும் போய் அங்க இருக்கிற டிஎம்கே பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ் கிட்ட போய் பல்கா 40-50 ஓட்டர் ஐடியை கையில கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சோடனே நாங்க இப்ப நேரடியா வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். அவங்களால பதில் சொல்ல முடியல. 2 விஷயம் தான் பொதுமக்களே, அதாவது டிஎம்கே இல்ல எந்த ஒரு கட்சிக்கும் பல்கா ஓட்டர் ஐடி போய் கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னா இவங்க அந்த ஓட்டர் ஐடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அப்ப அந்த மக்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்துச்சானும் தெரியாது. அதே மாதிரி வந்து இவங்க ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த ஒரு முக்கியமான அபிஷியல் டாக்குமெண்ட், ஓட்டு போடக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை போஸ்ட் ஆபீஸ் அபிஷியல்ஸ் வந்து டைரக்டா மக்களுக்கு கொடுக்காம அங்க இருக்கிற லோக்கல் டிஎம்கே ஓட பிஎல்ஏ ஏஜென்ட்ஸுக்கு கொடுத்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது எங்களோட போஸ்ட் ஆபீஸ்ல நாங்க வெரிஃபை பண்ணி இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் தயவு செஞ்சு வெரிஃபை பண்ணி அந்த ஷீட் எடுத்து யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கணும். ஏன்னா இங்க கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு ஒரே ஒரு ஆள் கையெழுத்து போட்டு அதை வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதுனால இப்ப நாங்க ஒவ்வொரு ஏரியாவா போய் அதை நாங்க திருப்பி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதை நீங்களும் பண்ணணும். இப்போ நிறையா பேர் ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அந்த ஓட்டர் ஐடி வந்து உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் போஸ்ட்டில் தான் வரும், ஸ்பீட் போஸ்ட்டில் தான் வரும். போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் எந்த ஒரு அரசாங்க அந்த அட்டையாக இருந்தாலும் அது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ இல்லை நார்மல் போஸ்ட் மூலியமாகவோ நம்ம வீட்டுக்கு வரும். இதுதான் நடைமுறை. இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 3500 பேருக்கு புது ஓட்டர் ஐடி வந்திருக்கு. இப்போ அது ஓட்டர் ஐடியா இல்லையான்னு அவங்களுக்கு எப்படி தெரியுமான்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும். அந்த போஸ்ட் மேனுங்களுக்கு, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு அது என்ன டாக்குமெண்ட்டு, அது எதுக்காக வந்திருக்கு, அது கவர்மெண்ட்லேருந்து ஓட்டர் ஐடியா இல்லை கார்டா அப்படின்ற பல டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்கள இவங்க வந்து ஒன்று மிரட்டலாம், இல்லைனா பணம் கொடுத்து அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த லேடி பேசினது விஷயத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி நடந்தது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 50 ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒரு தட்டை கொடுக்குறது, இன்னொரு தட்டை கொடுக்குறது, இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அப்போ நமக்கு வந்து ஓட்டர் ஐடியே வந்து சேராது புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு. அப்போ புதுசாக அப்ளை பண்ணவங்க யார் இப்போ ஓட்டு போட போகிறீங்க? கண்டிப்பாக நீங்கள்லாம் தமிழ் வெட்டியில் தான் ஓட்டு போட போகிறீங்க. அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. 99% பேர் அதுக்கு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. வேணால் 1% பேர் வேணால் மற்ற கட்சிகளுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த 99% ஓட்டு உங்கள் கையில் ஓட்டர் ஐடி வரல அப்படின்னா நீங்கள் போட முடியாமல் போயிடும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ யோசிக்கலாம், சரி நான் என் ஓட்டர் ஐடி வரல, நான் ஓட்டு போட முடியாமல் போயிடுச்சு, பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. உங்கள் ஓட்டை அவங்க போட முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஓட்டர் ஐடி மூலயமா நீங்கள் வரவே இல்லைனாலும், பூத்துக்கு நீங்கள் அப்பேரே ஆகலைன்னா கூட ஒவ்வொரு பூத்துலேயும் அவங்க ஆளுங்களாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அப்போ இந்த ஓட்டர் ஐடி மூலயமா அவங்களே கள்ள ஓட்டை போட்டு எத்தனை ஓட்டர் ஐடி வந்துச்சோ அந்த ரெக்கார்டை ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி போட்டுருவாங்க.
அப்போ நீங்கள் போனதாகவும் கணக்கு வந்துடும், நீங்கள் ஓட்டு போட்டதாகவும் கணக்கு வந்துடும். ஆனால் ஓட்டு நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. இது ஒரு நூதன முறையில் வந்து ஓட்டு திருடுற முறை. இந்த நூதன முறைக்கு யார் உடன் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்மேன்ஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க. அவங்க ஒன்று காசுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீ இவ்வளோ இத்தனை ஓட்டர் ஐடி வந்து என்கிட்ட கொடுத்துருப்பா, நீ எனக்கு சப்மிட் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு இவ்வளோ காசு தரேன்னு சொல்ல காசுக்கு கொடுத்துருக்கலாம். இல்லை மிரட்டல் கொடுத்துருக்கலாம். இல்லை அவன் திமுக ஆதரவாளர் இருந்து, இல்லை கொத்தடிமையாக இருந்து, இல்லை வேறு ஏதாவது கட்சியோட ஆதரவாளர் இருந்து கூட கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இது சட்டப்படி குற்றம். இதை மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஓட்டர் ஐடி வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கால டைம் இருக்கும். அந்த டயத்துக்குள்ள அது வரணும். அது வரலைன்னா நீங்கள் ஏன் வரல ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு உங்களோட ஓட்டர் ஐடியை நீங்கள் வாங்கி வச்சுருங்க. இல்லைன்னா இந்த திருட்டு பசங்க எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, போலி ஓட்டர் மிஷின்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏகப்பட்ட போலி ஓட்டர் மிஷின்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அது எதுக்குன்னு கேட்குறீங்கன்னா, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அமுக்குனா அதில் பீப் சவுண்டு வருது. ப்ளஸ் அந்த ஓட்டு வந்து அந்த கட்சிக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. ஆனால் இவங்க இந்த போலி ஓட்டர் ஐடி மிஷினை வந்து அங்கே செட் பண்ணிவிட்டு ஒரிஜினலை தூக்கிட்டாங்கன்னா, இதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்க மாதிரி இந்த பட்டன் அமுக்குனா எந்த கட்சிக்கு போய் ஓட்டு விடணுமோ அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மிஷினை வச்சு திருடக்கூடிய இன்னொரு நூதன ஒரு திருட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை நோக்கி தான் போகுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுன்னு நினச்சிங்கன்னா தப்பு இல்லை, திருட்டு. என்னது எதுனா திருட்டு. எல்லாமே திருட்டை நோக்கி தான் போகுது. இவங்க எல்லாமே திருட்டு பசங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. நம்மக்கிட்ட இருக்க ஓட்டை திருடுறாங்க, நம்மக்கிட்ட இருக்க என்ன சொல்கிறது, வேலை வாய்ப்பை திருடுறாங்க, நம்மக்கிட்ட இருக்க பொருளாதாரத்தை திருடுறாங்க, கடைசியில் நம்ம நாட்டையே திருடுவாங்க. இப்படி எல்லாத்தையும் திருடி அவங்க மட்டும் வாழ்கிறாங்க, அவங்க குடும்பம் மட்டும் வாழணும்னு நினைக்கிற ஒரு சுயநல அயோக்கிய பொலிட்டிக்கல் லீடர்ஸை தான் நம்ம இத்தனை ஆண்டு காலமாக நமது தலைவராகவும் நமக்கு கட்சியோட தலைவராகவும் பார்த்து எல்லாரும் கொண்டாடி அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது இப்போ வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் இந்த அயோக்கிய பயிர்களும் ஓட்டு போட்டதில்லை அப்படின்ற தைரியத்தை சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பொதுவாகவே 2 கட்சிகளுமே பிடிக்காது. ஏன்னா நான் 18 வயசுலேருந்து வெளிநாடுகளில் பல நாடுகளில் சுற்றி நான் வேலை பார்த்துட்டு இருக்கனால ஒவ்வொரு நாட்டையும் பார்க்கும்போது, ஏன்டா நம்ம நாடு மட்டும் இப்படி இல்லை, மற்ற நாடுலாம் செம்மையாக இருக்கேடா, இங்கே இருக்க வளர்ச்சி அதில் ஒரு 10-20% கூட நம்ம ஊரில் வரமாட்டேங்குது, அப்போ என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற ஆதங்கம் எனக்கு வந்து இவங்க மேலே கோவத்தை தான் கிரியேட் பண்ணிச்சு. யார்? திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். அப்போ இந்த கோவம் உண்மையானது. ஏன்னா நான் சுற்றுறேன், நான் வெளியில் பார்க்குறேன், இங்கே முடியுது அங்கே முடியல அப்படின்னும் போது அங்கே கரப்ஷன், அங்கே மக்களுக்கான நலன் இல்லை, அங்கே மக்களை வந்து யாரும் வந்து தன்னுடைய மக்களை பார்க்கறது இல்லை, அவங்கள வெறும் வாக்கு வங்கியாக பார்க்குறாங்க அப்படின்றது புரிதல் வந்தனால இந்த அயோக்கிய பயிலுக்கு நம்ம ஓட்டு போட்டா என்ன, போடலைன்னா என்ன, நான் போடலைனாலும் என் ஓட்டை திருடி போட தான் போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு புரிதலோட நம்ம ஓட்டு போடாமே இருந்தோம். இந்த வாட்டி தான் நான் முத ஓட்டு போடணும் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. ஆனால் அந்த ஆசை நிராசையாக போயிடுச்சு. ஓகே, அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி திருட்டெல்லாம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. அது போக உள்ளே உட்காந்துருக்க பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா அவங்களும் வந்து ஆல்ரெடி ஆண்ட நபர்கள் இருப்பாங்க, அந்தந்த ஏரியாவில் எம்எல்ஏவெல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து மிரட்டலுக்கும் அவங்களுடைய சொல்லுக்கும் பயந்தும் பல வேலைகள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஓ தம்பி தங்கைகள் நீங்கள் அந்த பூத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் கண்காணித்து இதை தடுக்கணும். அதே மாதிரி வந்து அங்கே ஓட்டு போட வரவங்கள மிரட்டுவாங்க. யார் மிரட்டினாலும் பயப்படாமல் போய் டிவிக்கு போட வேண்டியது, உறுதிப்படுத்த வேண்டியது உங்களுடைய வேலை. மிகப்பெரிய வேலையே இப்போ உங்களுக்கு தான். தளபதி வந்து கூட்டத்துக்கு போனார், பிரச்சாரம் பண்ணார், அங்கங்கே போனார், இதெல்லாம் மேட்ரே கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே 23ஆம் தேதி ஓட்டு போட போகிற அந்த நபர்கள் கரெக்டாக டிவிக்கு போடணும். அது உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு சரியாக சின்சியராக தளபதிக்காக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். நீங்களும் ஓட்டர் ஐடியெலாம் வந்துச்சா இல்லையான்னு சீக்கிரமாக போய் கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you on another video. Love you all. Take care. Bye bye.